Hi everyone from B&D Share Market. இப்போ நம்ம ஆன்லைனில் அக்கௌண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் லிங்க் ரிசீவ் ஆகிருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். 10 டிஜிட் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணோன்னே கீழே கண்டினியூன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்ணி கொடுத்தோன்னே மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. எந்த மெயில் ஐடி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே என்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணணும். மெயிலில் வந்து ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேன் நம்பர் என்டர் பண்ணுற பேஜ் போகும். அதில் பேன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணணும். பேன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்து பேனில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக என்டர் பண்ணணும். கரெக்டாக அந்த இயர் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இயர் செலக்ட் பண்ணுறதோ அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மந்த்து செலக்ட் பண்ணி கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு நேம் பேனில் இருக்க மாதிரி என்டர் பண்ணணும். மூணு என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோன்னே கீழே கனெக்ட் டு டிஜிலாக்கர்னு இருக்கு இல்லையா, அந்த கனெக்ட் டு டிஜிலாக்கரை கிளிக் பண்ணணும். இது ஆதார் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸர். இப்போ அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தோன்னே ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். கரெக்டாக ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவும் கரெக்டாக அதில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் வெரிஃபை ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். மேலேயே காமிக்கும் 4 டிஜிட் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு மேலேயே அந்த 4 டிஜிட் நம்பர் காமிக்கும். அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ வந்து கீழே ஃபர்காட் செக்யூரிட்டி பின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபர்காட் செக்யூரிட்டி பின் கொடுத்தீங்கன்னா ஆதாரில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஆதாரில் இருக்க மாதிரி கரெக்டாக டேட் ஆஃப் பர்த்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஆதாரில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோன்னே மறுபடியும் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் செட் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி வந்துச்சு இல்லையா, அதே ஓடிபியை அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஓடிபி எடுத்துக்கலைன்னா நீங்களே ஏதோ ஒரு 6 நம்பர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அலோவ் கொடுங்க. இப்போ டேட்டா ஃபெட்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆதார் ஃபெட்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஜ் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் பேஜ் போகும். இப்போ ட்ரேடிங் ப்ரிஃபரன்ஸ் இதில் தான் செக்மெண்ட் நம்ம அப்டேட் பண்ணுறது. இதில் எனேபிள் ஆல் செக்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாவே டிஃபால்ட்டாக எல்லா செக்மெண்ட்டும் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். இப்போது கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபாதர் நேம் மதர் நேம் என்டர் பண்ணுங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடா, எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் என்ன ஆக்குபேஷனோ அது செலக்ட் பண்ணிக்கணும். ஆனுவல் இன்கம் 1 to 5 lakhs கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நியூ ஆர் லெஸ் தென் 1 year கிளிக் பண்ணிக்கோங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்டு நோ தான் இருக்கும், அது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் கமாடிட்டி கேட்டகரியில் செலக்ட் ஆல்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நாமினி பேஜ். நாமினி வேணும் அப்படின்னா ஆட் நாமினி கொடுத்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நாமினி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா ஒரு மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அதை அப்படியே பார்த்து என்டர் பண்ணணும். ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுற பேஜ் போயிடும். இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க்கை டிமேட்டுக்கு ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட் என்டர் பண்ணிக்கணும்.
அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடை செக் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டோன்னே கீழே பிரான்ச் நேம் எல்லாமே வந்துடும். அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எம்ஏசிஆர் பிரான்ச் நேம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்ணி கொடுத்தோன்னே இது வெப் கேம்னு வரும். இது வந்து ஃபோட்டோ கேப்சர் வெரிஃபிகேஷனுக்காக. கனெக்ட் டு ஐபிவே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேமரா ஓப்பன் ஆகும். இதில் லொக்கேஷன்லாம் அலோவ் பண்ணலைன்னா அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெக்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடி எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுங்க. அப்போ தான் செல்ஃபி கேப்சர் ஆகும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் செல்ஃபியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேப்சர் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இதில் இன்கம் ப்ரூஃபு சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். இன்கம் ப்ரூஃபில் 6 month ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 3 month சேலரி ஸ்லிப்பில் எனி ஒன், இல்லைன்னா ஐடிஆர் காப்பி கரண்ட் இயர்து ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணணும். ரெண்டையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன். ஆதாரில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது. இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போது இந்த டிடிபிஐ பேஜில் அக்செப்ட் கொடுக்கணும். ப்ரொசீட் டு இ-சைன். இது வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராசஸ். இந்த ப்ரொசீட் டு இ-சைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ஓடிபி ஒன்று போடுற மாதிரி இருக்கும். இதில் ப்ரொசீட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சைன் நவ். இந்த பேஜில் மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ ஹாவ் ரீட் ஆல், அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணணும். கரெக்டாக ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். ஆதாரில் வெரிஃபை ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் சைன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வியூ இ-சைன் டாக்குமெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வியூ இ-சைன் டாக்குமெண்ட்ஸ் இந்த பேஜ் வந்துச்சுன்னா தான் நம்மளது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு 4 மணிக்குள்ளார இன்றைக்கி 4 மணிக்குள்ளார முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். கிளைண்ட் ஐடி பாஸ்வேர்ட் நார்மல் மெசேஜுக்கு ரிசீவ் ஆகிடும், செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு லிங்க் பண்ண அந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஹாப்பி ட்ரேடிங்.